இன்று எம்ஜிஆரின் நினைவு நாளையொட்டி சற்று நேரத்திற்கு முன்பாக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலரும் வந்து தங்களது மரியாதையை செலுத்திச் சென்றிருந்தனர். தற்போது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார்கள். இந்நிலையில் அங்கே காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் பன்னீர்செல்வத்தை சந்தித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், விவரம் என்ன? மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருடைய 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்துல இன்று காலை முதல் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டிருந்தது. அதிமுக சார்பில் மரியாதை செலுத்திய பின்பு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் இந்த எம்ஜிஆருடைய நினைவிடத்துல மரியாதை செலுத்த வந்தார். அப்போது அதே நினைவிடத்துல மரியாதை செலுத்த வந்த திமுகவினுடைய எம்பியாக இருந்த முன்னாள் எம்பி திருநாவுக்கரசரை நேரில் சந்தித்து சற்று நேரம் பேசினார். மரியாதை நிமித்தமாக இருவருமே ஒரே நேரத்துல இந்த எம்ஜிஆர் நினைவிடத்துல மரியாதை செலுத்த வந்த நேரத்துல அந்த நினைவிடத்துல ஒரு சில நிமிடங்கள் மரியாதை நிமித்தமாக பேசினார்கள். ஒன்று எம்ஜிஆர் நினைவிடத்துல ஓபிஎஸ் தரப்புல உறுதிமொழி எடுக்கும் போது, அதாவது அதிமுகவினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் உறுதிமொழி எடுக்கும் போது துரோகி எடப்பாடி, தீய சக்தி எடப்பாடி என்று அதிமுக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எம்ஜிஆர் நினைவாக கோஷமிட்டார்கள். அதே போன்று ஏற்கனவே அதிமுக சார்பில் இந்த உறுதிமொழியின் போது துரோகிகளை தாண்டி வெற்றி பெறுவோம் என்று அதிமுக சார்பில் உறுதிமொழி எடுத்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பினர்கள் துரோகி எடப்பாடி என்று இங்கு கோஷமிட்டார்கள். விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.